தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்தமர்ந்த வள்ளல் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. வடபழனி முருகன் பார்த்தீங்கன்னா என்ன அழகு, அடடே அவர் இடுப்பு உடைச்சு நிற்கிற அழகு, அதை அவர் பார்த்தா சிரிச்சா அதில் கண் பெற்ற பையன் கண்ணுக்கு மை போட்டுக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, கண்ணாடி போட்டுக்கிறது, வேறு வேறு காட்சிகளை காண்பதல்ல. அழகான முருகப்பெருமானை பார்த்து கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்தோள் வீசி நின்று ஆடும் பெறான் தன்னை கண்காள் காண்மீன்களோன்னு கண்ணார பார்க்கணும். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தைன்னு ஒரு பாட்டில் அந்த முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. இந்த முருகனுடைய அழகை பார்க்கறக்கு எனக்கு 2 கண்ணு பத்தாதுடா, பிரம்மா ஒரு 4000 கண்ணு படைச்சிருக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. அதனால வடபழனி முருகப்பெருமான் மாபெரும் சிறப்பானவர். உலகத்திலே எந்த முருகனுடைய சிலையிலும் இல்லாத ஒரு சிறப்பு, முருகப்பெருமான் தன் பாத ரட்சை போட்டிருப்பார், அதாவது செருப்பு போட்டிருப்பார். இது வடபழனி முருகப்பெருமான்.